காலேஜ்ல எக்ஸாம் இருந்து பாத்துக்க. அதுல 5 லெசன்ல 3 லெசன் தான் படிச்சேன், 2 லெசன் படிக்கவே இல்லை. ஆனா நான் எதெல்லாம் படிக்கணும்னு அது மட்டும் தான் வந்துச்சு. நான் பெரிய பெரிய ஆன்சர்லாம் படிக்கவே இல்லை தெரியுமா. ஆனா அதெல்லாம் வரவே இல்லை. எல்லாம் என் டேலண்ட் லக்குனால தான். நான் எது படிச்சேனோ அது மட்டும் தான் வந்துச்சு தெரியுமா. என்ன சொல்லி உன்னுடைய லக் அண்ட் உன்னுடைய டேலண்ட்னாலதான் இப்படி வந்திருக்குன்னு நினைச்சியா? ஆமா, பின்ன அங்கதான் நீ தப்பா ஆகுற. அது நடந்தது ஏசப்பாவுடைய இறக்கத்தினால, ஏசப்பாவுடைய தயவுனால, உன் மேல வச்சிருக்கிற இறக்கத்தினால, உன் மேல வச்சிருக்கிற தயவுனாலதான் நடந்திருக்கு. அப்படி இப்போ என் பிள்ளை 3 லெசன் தான் படிச்சிருக்கா அப்படின்னு நினைச்சு ஏசப்பா உனக்கு சரி என் பிள்ளை படிச்சதுல இருந்தே கொடுப்போம் கொஸ்டின் அப்படின்னு டீச்சர் மனசுல பேசி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப நீ என்ன பேப்பர் முதல்ல பார்த்த உடனே நீ என்ன பண்ணணும்? ஏசப்பா தேங்க்யூ, நான் படிச்சதுல இருந்து எனக்கு நீங்க கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தேங்க்யூ பண்ணணும். என்ன பிள்ளைங்களா, நீங்களும் என்னுடைய டேலண்ட்னாலதான் எல்லாமே நடக்கும், என்னுடைய லக்னாலதான் எல்லாமே நடக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். என்னுடைய டாபிக் கர்த்தருடைய இரக்கம். ஹலோ பிள்ளைங்களா, என்ன எல்லாரும் பிரேயர் பண்றதுக்கு அவரோட வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே, எல்லாரும் கையை கூப்புங்க, கண்ணு மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இன்னைக்கு நாங்க எல்லாருமே இந்த சண்டே கிளாஸ்ல கூடி வர்றதுக்கு கிருபை செஞ்சுங்க, அதுக்கு உமக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு எங்களோட டாபிக் கர்த்தருடைய இரக்கம். உங்களுடைய இரக்கத்தை பத்தி நாங்க இன்னைக்கு பாக்குற கதைகள், பாடல்கள், வேற எந்த செஷனா இருந்தாலும் அதையெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதிச்சுதாங்க. இன்னைக்கு நாங்க படிக்கிற வசனம் எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா எங்க மனசுல இருக்கிறதுக்கு கிருபை பண்ணுங்க. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர் வலி யாரும் இல்லையே, தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் வலி யாரும் இல்லையே, தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே. அவர் பேட்மேனை காட்டிலோ சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலோ வேற லெவல் தான். அவர் பேட்மேனை காட்டிலோ சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலோ வேற லெவல் தான். இந்த ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ்ல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல உங்க எல்லாருக்கும் என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா? கர்த்தருடைய இரக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல போறேன். சரி சரி, நம்ம குயிக்கா கதைக்குள்ள போயிருவோம். சரியா? இது ஒரு உண்மை சம்பவம். சரியா பிள்ளைங்களா? ஒரு அக்கா அவங்க ஃபேமிலி எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பிக்னிக் போறதுக்காக ஒரு ஸ்பாட்டை ரெடி பண்ணி ஃபேமிலியா என்ன பண்றாங்க, போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வண்டியில போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது நல்ல ஏசப்பா பாட்டு போட்டு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமா போறாங்க. ஏன்னா அந்த ஜூயட் அக்கா இருக்காங்க தெரியுமா, அந்த ஸ்விம்மிங் பூல்ல குடிக்கிறதுக்கு எனக்கு பிப்பு வேணும், எனக்கு ஸ்விம்மிங் பண்ணதுக்கு எனக்கு நிறைய அது வேணும், அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த 4-5 days போடுறதுக்கு நிறைய புது ட்ரெஸ் வேணும் அப்படிலாம் சொல்லி அவங்க போனாங்க. எல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணி கண்ணாடி எல்லாம் போட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அவங்க போயிட்டு இருந்தாங்க. இப்போ நார்மல் ஹைவேல நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 40-50 ஸ்பீட்ல நம்ம போவோம். ஆனா எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு தெரியுமா, அது ஸ்பீடை நம்ம கம்மி பண்ணக்கூடாது, ஸ்பீடா போகணும். ஸ்பீடை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைன் விழுந்துடும். அப்போ ஒரு 60-80 ஸ்பீடுக்குள்ள கிட்ட அவங்க போயிட்டு இருக்காங்க அந்த வண்டியில. போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா, இப்படி நேரா வண்டி போயிட்டு இருக்கு, அதுக்கு முன்னால ஒரு லாரி போயிட்டு இருக்கு. அந்த லாரி என்ன பண்ணிருந்தாங்க, அப்படி என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அந்த லாரி டக்குன்னு இப்படி தடுமாறி அந்த வண்டி போய் வேகமா அந்த லாரியில போய் இடிச்சிட்டு
இடிச்சு அப்படியே அந்த வண்டி எல்லாம் உருண்டு 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 அப்படியே நஞ்சிட்டு அந்த வண்டி. ஆனா சுத்தி இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சாங்க, இந்த வண்டியில வந்த 4 பேரும் இறந்து போயிருப்பாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் எல்லாருக்கும் அடிபட்டு நல்ல அடி. ஆனா அந்த பிள்ளைக்கு நல்ல அடி. அதுக்கப்புறம் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த 4 பேரும் 4 பெட்ல இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு வந்து கண்டிஷன் என்ன எப்படி இருக்குன்னா, மிகவும் மோசமான ஒரு நிலைமையில கண்டிஷன் இருக்கு. அப்போ டாக்டர் வந்து அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்லிட்டாங்க, 3 பேரை ஓரளவு காப்பாத்திடலாம், இந்த பிள்ளைய மட்டும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எல்லாருக்கும் ஒரே கவலை. எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க சர்ச் மெம்பர்ஸ், அவங்க பாஸ்டர், அவங்க பாஸ்டர் அம்மா, சர்ச்சில் இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த குடும்பத்துக்காக ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. ஏசப்பா எப்படியாவது நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. சரி, இந்த கதை இருக்கட்டுமே. பைபிள்ல ஏசப்பா யாருக்காவது இரக்கம் பண்ணிருக்காங்களான்னு பாப்போமா? ஏசப்பாவோட இரக்கம் யாருக்காவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பாப்போமா? ஒரு விதவை ஆண்டி இருந்தாங்களாம். சரியா, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தானாம். அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றாங்க, பாடையில தூக்கிட்டு போறாங்களாம். அப்ப அந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. அவங்கள சாப்பிட்டியான்னு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவங்க அழுதாங்கன்னா அவங்கள கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. அப்போ அந்த ஆன்டி அழுறாங்க. அந்த 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 அண்ணே இறந்து போய் அவங்கள பாடையில தூக்கிட்டு போகும்போது அவங்க அம்மா எப்படி அழுதாங்க தெரியுமா? நெஞ்சில அடிச்சு என் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லி கதறி கதறி அவங்க அழுதாங்களாம். உடனே ஏசப்பா அந்த ஸ்திரீ, விதவை ஸ்திரீ இருக்காங்கல்ல, அவங்க மகனை நினைச்சு அழும்போது அந்த அழுகையை ஏசப்பா பார்த்து ஏசு அழுதார் அப்படின்னு போட்டிருக்கு பிள்ளைங்களா. ஆமாங்க, வாசிங்க பைபிள்ல. அப்ப ஏசப்பா என்ன பண்றாங்க, உடனே அவங்களுக்கு வந்து ஏசப்பாவோட இருதயம் உடைஞ்சி ஒரு மண்ணை துருகி அப்படியே அழுறாங்க அந்த கப்பலைய பார்த்து. உடனே ஏசப்பா என்ன பண்றாங்க, அவங்க மேல ஒரு இரக்கத்தை வைக்காங்க. ச்சே, எவ்வளவு பாவம், இவங்களுக்கு இனிமேல் யாரு இருக்கா, இவங்களை சுத்தி இனிமேல் யாரு இருக்கா, இவங்களை விசாரிக்கிறதுக்கு யாரு இருக்கான்னு சொல்லி அந்த பாடையில இருந்த அந்த அண்ணனை தொட்டாங்களா? இல்ல. தலையில கை வச்சாங்களா? இல்லங்க. வார்த்தையை சொன்னாங்களா? ஐயோ இல்லங்க. பாடையை தொட்ட உடனே அந்த அண்ணன் எழுப்பி உட்காந்துட்டாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஏசப்பாவோட இரக்கம் எவ்வளவு மகிமை தெரியுங்களா? அப்போ பைபிள்ல மட்டும்தான் நடக்குமா? ஏன் ரியல் லைஃப்ல நடக்காதா அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த சர்ச்சில் இருந்த எல்லாரும் அந்த பிள்ளைக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் கதறி அழுது ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏசப்பா, அந்த 7 விதவையோட மகனை இழக்கும் போது அந்த 7 விதவை எப்படி அழுதா ஏசப்பா, அவங்க மகன் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி எப்படி அழுதாங்க. நீங்க மனதுருகி அவங்க மேல இரக்கம் வச்சு நீங்க அவங்களுக்கு அந்த மகனை திருப்பி கொடுத்தீங்களே ஏசப்பா, அப்படி என் பிள்ளைய நீங்க திருப்பி கொடுங்கன்னு சொல்லும் போது அப்படியே ஒரு 2-3 டேஸ் ஆன உடனே டாக்டர் வந்து அவங்க அம்மாவை பார்த்து சொல்றாங்க, வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட், ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, சீக்கிரம் அவங்க மக எழுப்பி நடந்துருவாங்கன்னு சொன்னாங்களாம். இப்போ அவங்க வந்து இறந்து போயிருவாங்கன்னு எல்லாருமே நினைச்சாங்க. இனிமேல் பிழைக்க மாட்டா, இனிமேல் நடந்து வர மாட்டா, இனிமேல் இவ வந்து எதுவுமே செஞ்சுக்கிட மாட்டா, இனிமேல் அவ வந்து இயேசுவை பத்தி சொல்லுவாளா, எதுவுமே இவ சொல்ல மாட்டான்னு நினைச்ச மத்தியில ஆண்டவர் அந்த அக்காவை என்ன பண்றாங்க, அவ ஏசப்பாவோட இரக்கத்தை வச்சு எழுப்பி உட்கார வச்சிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தேவன் நம்ம ஏசப்பான்னு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன தேவன் யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து. சரியா பிள்ளைங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தை செய்வார். நீங்க ஏதாவது ஒரு நோயில இருப்பீங்க, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க பிள்ளைங்களா. படிப்பு வரல, கவலைப்படாதீங்க. எனக்கு வந்து பை ஹார்ட் பண்ண முடியல, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, நான் எக்ஸாம்ல கோட்டை விட்டுறேன், நான் வந்து இப்படி பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன், நான் தவறு செஞ்சிருந்தேன், நான் வந்து தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கேன், நான் வந்து கேம் விளையாடக்கூடாதுன்னு நினைக்கேன், நான் தவறா சேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கேன், நான் தவறான படங்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கேன், சினிமா பாட்டை நான் கேட்க கூடாதுன்னு நினைக்கேன். ஆனா நான் கேட்டுருதேன் ஏசப்பா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். எப்போ செய்வார்? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது.
வாங்க நம்மளும் ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, அந்த விதவை மகனுக்காக நீங்க இறங்குனீங்களே, அந்த அண்ணனுக்காக நீங்க இறங்குனீங்களே ஏசப்பா, அந்த மகனை நீங்க எழுப்புனீங்களே ஏசப்பா, அந்த அந்த விதவை ஆன்டிக்காக நீங்க இரக்கம் வச்சு அந்த மகனை நீங்க எழுப்புனீங்களே ஏசப்பா, இன்னைக்கு எங்களை பாவத்துல இருந்து நீங்க விடுதலையாக்குங்கன்னு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருப்போம், நமக்கு ஒரு நோய் இருக்கும், அந்த நோயில இருந்து விடுதலை பண்ணுங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பிள்ளைங்களா இருக்க இடத்துல எல்லாரும் கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபிக்கணும். சரியா? கண்ணை மூடுங்க. எல்லாரும் சின்சியரா ஜெபம் பண்ணணும். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதமாக தகப்பனே நீர் மாற்றி தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரின் இரக்கம் ஏசப்பா. ஏசப்பா, உங்க இரக்கத்தை பத்தி நாங்க பேசணும் அப்படின்னா உங்க இரக்கத்திற்கு ஆண்டவரே அளவே இல்லை ஏசப்பா, உங்க இரக்கத்துக்கு அளவே இல்லை. நீங்க ஏசப்பா ஸ்தோத்திரம், பாவிகள் மேல மனதுருகிற தேவன் ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்க ஒரு பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா எங்களை தூக்கி உதறி விடுகிற தேவன் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க திருடணும் அப்படின்னா, நாங்க பாவம் செஞ்சோம் அப்படின்னா எங்களை எல்லாரும் அப்பா வெறுப்பாங்க, இவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி எங்களை வெறுப்பாங்க ஏசப்பா. ஆனா நீங்க எங்க மேல அன்பு கூறுறீங்க, இரக்கம் வைக்கிறீங்க ஏசப்பா. நாங்க இந்த பாவத்துல எல்லாம் அடிமையா இருக்கோம் ஏசப்பா, கேம் விளையாடுறேன் ஏசப்பா, மன்னிங்கப்பா. ஆண்டவரே, உங்க இரக்கத்தை என் மேல வைங்க, இந்த பாவத்துல இருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்க அப்பா ஆண்டவரே குடிபோதைக்கு அடிமையா இருக்காங்க ஏசப்பா, எங்க அப்பா மேல இரக்கத்தை காட்டுங்க ஏசப்பா. எங்க குடும்பம் கடன் பிரச்சனையில இருக்கு ஏசப்பா, உங்க இரக்கத்தை எங்க குடும்பத்து மேல வைங்க ஏசப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா, உதவி செய்யுங்க ஏசப்பா. நல்ல ஞானத்தை தாங்க ஏசப்பா, படிக்கிறதுக்கு ஞாபக சக்தியே இருக்க மாட்டேங்குது ஏசப்பா, எப்படியாவது அந்த ஞாபக சக்தியை நீங்க பூஸ்டப் பண்ணுங்க ஏசப்பா. நல்ல எங்களுக்கு அறிவை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை சம்பூர்ண ஞானத்தினால நீங்க நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த சண்டே கிளாஸ்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாம யாராவது இந்த ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ்லயோ இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற நபரோ இல்ல அப்படின்னா ஷார்ட்ஸ்ல பார்க்கிற யாராவது ஒரு நபர்களோ ஆண்டவரே புறஜாதிகளா இருந்தாங்கன்னா என் தேவன் நீர் அவர்களை தொடுபடியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், எல்லாரும் வசனம் படிப்போமா? நான் தான் ஜூவேல். கர்த்தர் உலகமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8. மறுபடியும் படிப்போமா? உலகமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சிங்கி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி சரி, பிள்ளைங்கள்ட்ட கேட்போமா பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்ட்டு? எப்படி இருக்கீங்க பிள்ளைங்களா? எப்படி இருக்கீங்க பிள்ளைங்களா? நல்லா இருக்கீங்களா? அக்கா, ஸ்வேதா அக்காட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு, இருங்க ஒரு நிமிஷம். ஸ்வேதா அக்கா என்ன? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அக்கா. நான் எதுக்கு தெரியுமா இப்படி கேக்கேன்? எதுக்கு? இன்னைக்கு டாபிக் என்ன? இன்னைக்கு டாபிக் கர்த்தருடைய இரக்கம்ல சிங்கி. அது நல்லா, கர்த்தர் எப்படி இரக்கம் பட்டாரோ அதே போல நான் எல்லாருக்கும் வெளியே இறக்கப்பட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம பேசுறதுல ஒண்ணு அடிச்சுக்க யாருமே இல்ல சிங்கி. சரி, அதெல்லாம் இருக்கட்டு, நீ நைஸா நழுவுறது எனக்கு இங்க இருந்தே தெரியுது. இன்னைக்கு நம்ம டாபிக்ல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? அக்கா, இன்னைக்கு நான் என்ன தெரியுமா கத்துக்கிட்டேன்? நான் நிறைய கத்துக்கிட்டேன்க்கா. எங்க ஒரு 2-3 சொல்லு பாப்போம். இன்னைக்கு என்ன தெரியுமா கத்துக்கிட்டேன்? இருங்க, ஜூயிட் பாப்பா அழகா வசனம் சொன்னா தெரியுமா? என்னக்கா நீங்க எப்பவுமே நீ கெட்டவளான இல்ல ஒரு நிமிஷம், இனி எப்பவுமே நீங்க கெட்டவளான லிஸ்ட்லயே வச்சிருக்கீங்க. கெட்டது என்ன சொல்லு, பேட் கேர்ள் லிஸ்ட்லயே வச்சிருக்கீங்கக்கா நீங்க. உண்மையா சொல்லு, நானா வச்சேன்?
பேட் கேர்ள் லிஸ்ட்ல எப்படி போன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தான் நான் பேட் கேர்ள் லிஸ்ட்ல வச்சீங்க. இப்ப நான் வசனத்தை எப்படி சொல்றேன்னு மட்டும் பாருங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த மிகுந்த கிருபையும் உள்ளவர். சாம்ஸ் 103:8. எல்லாரும் பிள்ளைகளா எல்லாரும் சிக்கிக்காக கரெக்ட்டா பாப்போம். எப்பவும் என்னைய வந்து இப்படி குறைச்சு நீங்க பேசுறதுனால ஆண்டவரின் மேல இரக்கம் பட்டு எனக்கு புத்தி கொடுத்து வசனத்தை படிக்க வச்சுட்டாங்கக்கா. வெரி குட் சிங்கி. அப்படியே அந்த கதையை கொஞ்சம் சொல்ல பாப்போம். ஒரு நிமிஷம் நான் கதையை யோசிச்சுக்கிறேன். இருங்க. ஏசப்பா வந்து இந்த ஒரு அண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம்க்கா. அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கா சொன்னாங்கக்கா. ஏசப்பா அந்த இடத்துல அழுது அந்த ஸ்திரீய பார்த்து அவங்க இறக்கப்பட்டனால அந்த பையனை மறுபடியும் உயிரோட எழுப்பினாங்கக்கா. நான் கதையை கேட்டேன். இன்னைக்கு வந்து ஆண்டவர் இரக்கம் அந்த டாபிக்ல சாரதாக்கா எல்லாரும் வசனம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து நான் எல்லாமே கேட்டேன்க்கா. திருந்துட்டிய சிங்கி. ரொம்ப இப்போ நீ கண்டிப்பா குட் கேர்ள் லிஸ்ட்ல வந்துட்ட. ஆமாக்கா, உங்களை மாதிரி பாவியா இருக்க முடியுமா எப்பவும்? இப்பதான் குட் கேர்ள் லிஸ்ட்ல வந்தேன்னு சொன்னேனா? இப்பதான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள மாறிடாத. இல்ல. ஆமாக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எதுக்கு தெரியுமா இந்த டாபிக் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டேன்? இந்த ரீசன்னால கேட்டேன்னா, நான் வந்து எப்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன்க்கா. காலேஜுக்கு போகும்போது நான் வந்து அசைன்மெண்ட் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, எக்ஸாமுக்கு படிக்க இருக்கு, லெசன் நிறைய இருக்கு, எப்படி படிக்க போறேன்னு தெரியலையே, ஐயோ ஏசாப்பா அப்படின்ட்டு இருந்தேங்க்கா. போன வாரதான் எங்க டீச்சர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சாங்க. ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சிட்டு சொன்னாங்க, கேர்ள்ஸ் ஐ வில் ஜஸ்ட் கிவ் 5 to 10 minutes, you revise, I will come and I will take the test அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா. நான் படிக்கவே இல்லை. எனக்கு கையோ ஓடல, காலோ ஓடல. நான் உட்காந்து சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி டக்குன்னு கண்ண மூடி டக்குன்னு ப்ரேயர் பண்ணிட்டு டக்குன்னு புக் எடுத்து டக்குன்னு எல்லா பேச்சும் திருப்பி டக்குன்னு எல்லாத்தையும் படிச்சேங்க்கா. படிச்சு நான் ரீடு தான்க்கா பண்ணேன். எங்க டீச்சர் என்னை வந்தாங்க, கம்மியர் சிங்கி அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு என்கிட்ட 2 கேள்வி தான்க்கா கேட்டாங்க. கேட்டோன்னு டக்குன்னு எனக்கு ஆன்சர்லாம் சொன்னனால ஏசப்பா அந்த இடத்துல எனக்கு எப்படி அறிவை கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்தினால எனக்கு 2 கேள்வியில ஏசப்பா விட்டுட்டாங்க பாத்தீங்களா? எங்க டீச்சர் விட்டுட்டாங்க பாத்தீங்களா? ஓ, அப்ப இதெல்லாம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ சொல்றியா? ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லக்கா. எனக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சனால நான் சண்டே கிளாஸ் சத்தம் காட்டாம நான் வந்து எல்லாத்தையுமே கவனிச்சேன்க்கா. ஆமா, நீ சொல்றது ரைட்டு தான் சீக்கி. இதே மாதிரி பிள்ளைகளா நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்த பாத்தீங்கன்னாலும் அதுல கர்த்தருடைய இரக்கத்தை பார்க்கலாம். நீங்க தெரியாம நைட் ஐயோ உமக்கே நான் பண்ணல அப்படின்னு நினைக்கல, அடுத்த நாள் உங்களுக்கு அதுக்கு பண்றதுக்கு டைம் கிடைக்கிறதா இருக்கட்டும், கடைசி நேரத்துல நீங்க தண்ணீரிட்டு இருக்கிறது உங்களுக்கு அறிவு கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்க சின்ன விஷயம் எப்பெல்லாம் நீங்க ஐயோ இது எப்படி பண்ண போறேனோ, இது மலை மாதிரி இருக்குதே, இது எப்படி கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்கலையும் ஆண்டவருடைய இறக்கம், அதாவது கர்த்தருடைய இறக்கம் தான் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி அக்கா உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? நம்ம காலையில நம்ம உயிரோட எந்திக்கோன்னா அது யாரு? ஆண்டவர் கொடுத்த இரக்கத்தினாலதான் நம்ம காலையில எந்திக்கோங்கக்கா. கரெக்ட்டா சொன்ன சிங்கி. அப்படி இல்லன்னா நம்ம எப்படிக்கா உயிரோட இருப்போம்? இந்நாள் வரை நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம், இந்நாள் வரை நம்ம ஏசப்பாவை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கோம். அப்பாலே இப்ப சாத்தானே அப்படின்னு நம்மள பார்த்து ஏசப்பா சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துல நிக்க முடியுமாக்கா? ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தானக்கா நம்ம இருக்கோம். ஆமா, வெரி குட் சிங்கி. ஆமா பிள்ளைகளா, சிங்கி சொல்றது 100% ரைட்டு. அதனால பிள்ளைங்களா நீங்க எல்லாருமே காலையில எந்திக்கும் போது ஏசப்பா நான் இன்னைக்கு வந்து நீங்க வந்து எலும்பு கிருபை கொடுத்தீங்க, என் மேல இறக்கப்பட்டு ஆண்டவரே எனக்கு இந்த உயிரை கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு காலையில எஞ்சி உடனே நீங்க ப்ரேயர் பண்ணிருங்க பிள்ளைங்களா. அது மட்டும் இல்லாம டெய்லி பைபிள் வாசிச்சிருங்க. பைபிள் வாசிச்சுட்டு நல்ல பிள்ளையா அழகா ஹோம்ஒர்க் பண்ணுங்க, படிங்க, விளையாடுங்க, டியூஷன் போங்க, எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லா சண்டையும் சிங்கியே